வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிறைய பேர் சிக்கலில் மாட்டிக்கும் போது எனக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, ஒரே தடங்கலாக இருக்குது, எனக்கு ராகு திசை ஆரம்பிச்சிருச்சு, எங்கே பிரச்சனையில் மாட்டிக்கோன்னு பயமாக இருக்குது, எனக்கு இன்னும் குரு திசையே வரல, தொழில் நல்லாவே இல்லை, கல்யாணம் எப்போ நடக்குன்னு தெரியல. இப்படி இந்த நவகிரகங்கள் ஏதாவது ஒரு பாதிப்பு இல்லை ஒரு பெனிஃபிட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டே இருப்பாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா சூரியன் நமக்கு தெரியும் நல்லா வெயில் அடிக்குது. அதே மாதிரி பௌர்ணமி காலத்தில் வந்து சந்திரன் வந்து அபரிதமான அலை இயக்கம் வர்றதுனால தான் கடல்லாம் பொங்குது. அப்போது எல்லா பிளானட்லேருந்தும் ஒரு பவர் வருது. அது குறிப்பிட்ட ஒரு மன எழுச்சியை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தூண்டுகிற போது அது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து மேல் நோக்கி உந்தி தள்ளுது, இல்லை கீழ் நோக்கி தள்ளுது, ஏதோ ஒன்று நடக்குது. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் நவகிரகங்களை போயிட்டு அதை சுற்றி வருகிறாங்க. ஏன்னா நவகிரகங்கள் பார்த்தீங்கன்னா அது பிரதிஷ்டை பண்ணும் போதே அதுக்குள்ளே வந்து அந்த நவரத்தினங்களை வைப்பாங்க, அந்த கலர் அந்த துணிகளை வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. ஏன்னா குறிப்பிட்ட அலைவரிசையில் வரக்கூடிய அந்த அலை இயக்கத்தை அந்த குறிப்பிட்ட துணிகள் மூலமாக இருக்குது, அந்த நவரத்தினங்கள் இருக்குது, நவ தானியங்கள் இருக்குது, அதன் மூலியம் அந்த ஆற்றல் ரிசீவ் ஆகி அங்கே ஒரு காந்த களம் உருவாகுது. அந்த காந்த களத்தை சுற்றி வரும்போது நமக்கு எனர்ஜி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா நாளும் எல்லாராலையும் நவகிரகம் போய் பார்க்க முடியாதுன்னு சுற்றிட்டு வர முடியாது. ஆனாலும் கூட நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த நவகிரகங்களுக்கு உரிய கலர் அந்த துணியை வந்து நம்ம அன்னைக்கு உடுத்திட்டு போனோம்னா சில அலை இயக்கம் நமக்கு நம்ம மன ஓட்டத்தை கொஞ்சம் புத்துணர்ச்சியோட கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுருக்கோம். அது நிறைய இடங்களில் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதை வந்து ஒரு முழுமையான வீடியோ பதிவு இணைப்பில் கொடுத்துருக்கேன், பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆடைகளை அணிந்து உங்களுடைய வேலைகளை புதிய முயற்சியில் பாருங்கள், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.